சிறியில தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களாக இங்க இருக்கின்ற வீடுகளை காலி செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஏழை மக்களை எல்லாம் காலி செய்து வேற இடத்துக்கு போட்டு இந்த இடத்த என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. புரியுதுங்களா? இப்போ அந்த சைடு சசி நகர், காந்தி நகர் பகுதியில வேளச்சேரி ஏரி இருக்குது. ஏரியை தூர்வாரி படகு விடலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த பகுதியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நீர்நிலைங்கிறது இல்லவே இல்லைங்க. நல்லா பாத்தீங்கன்னா அவங்க குறைஞ்சபட்சம் 40-50 ஆண்டு 60 ஆண்டுகளாக இங்க குடியிருக்காங்க. இந்த மக்கள் வேளச்சேரி நீர் பகுதியில குடியிருக்காங்கன்னு சொன்னா வேளச்சேரி ஏரிங்கிறது 250 ஏக்கருக்கு மேல. இன்னைக்கு 250 ஏக்கர்ல 200 ஏக்கர் வீடுகளா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலியமா தன்னிறைவு திட்டத்துல 53 ஏக்கர் லேஅவுட் போட்டு எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜி சொல்லி பிளாட்டே போட்டு வித்துட்டாங்க அரசாங்கம். அது மட்டும் இல்லாம மற்றபடி அந்த இதுல இருந்தவங்க அந்த ரயில் ரோட்டுகளை கிளப்புறதுக்காக இருந்தவங்க அப்ப கொண்டாந்து அம்பேத்கர் நகர், பவானி நகர் இப்படி போன்ற பகுதிகளெல்லாம் அங்க கொண்டாந்து மக்கள் அலாட்மெண்ட் போட்டு குடிசை மாற்று மூலியமா வைத்திருக்காங்க. இதே காமராஜபுரம், நேரு நகர் போன்ற பகுதிகள் எல்லாம் குடிசை மாற்று வாரியத்தின் மூலியமாக 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அலாட்மெண்ட் கொடுத்து அவனுக்கெல்லாம் இப்ப சேலீடே கொடுத்தாச்சு. அந்த அலாட்மெண்ட் கொடுத்துல இருந்து 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி சேலீடு கொடுக்கலாம். அந்த சேலீடே இப்ப அந்த மக்களுக்கு கொடுத்துறாங்க. போகுது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குடிசை மாற்று வாரியத்துல அதுங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்து புரட்சி தலைவர் அம்மா அவங்களுடைய காலத்துல 2001 அந்த மாதிரி காலத்துல 2001 96-97 கொடுத்துட்டாங்க. கொடுத்து இன்னைக்கு அதற்கெல்லாம் சேலிடே கொடுத்தாச்சு. இதே நீர்வழி பகுதி தான், பசுமை தீர்ப்பது எல்லாமே இருக்கிறது தான். இப்படின்னு பாத்தீங்களா, சென்னையை பொறுத்தளவு ஏரின்னு இருக்கிற ஒரே இடம் வேளச்சேரி ஏரி மட்டும்தான். சென்னை 33 வருவாய் கிராமம். இந்த 33 வருவாய் கிராமத்துல பாத்தீங்களா ஏரி, குளம் எல்லாமே இருக்கு லேஅவுட்ல. இப்பெல்லாம் அதெல்லாம் எங்கேயாச்சும் இருக்கா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எதுவுமே எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்களை இப்ப ஏதாச்சும் ஒரு வழித்தடத்துல உட்கார்ந்துருக்காங்க, ஒரு ஹைவே ரோட்ல உட்கார்ந்துருக்காங்க, இது மாதிரி நாங்க இங்க காவா போட போறோம், மழை நீரை போற வழி இதுதான், அந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னா இவங்களை கிளப்புறதுக்கு நியாயமான இது இருக்கு. ஆனால் எதுக்குமே இல்லாம யாருமே சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்த நிம்மதியா அவங்க இன்னைக்கு ஒரு ஆண்டுல 2 ஆண்டுல 70-80 ஆண்டு காலமாக இங்க வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த அரசு குறிப்பிட்டு இந்த மக்களை கிளப்புறங்கிறது உண்மையிலேயே அது வன்மையா கண்டிக்க கூடியது. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதே நோட்ல நேர போனீங்கன்னா ஆதம்பாக்கத்துல ஏரிக்கரை ரோடுனே இருக்கு. 2 பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ஏரிக்கரை ரோடு 2 பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபம், காம்ப்ளெக்ஸ், கடைங்க, வீடு, பிளாட் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த ஏரிக்கரை ரோட்டுக்கு இந்த சைடு ஒண்ணு ஏரி இருக்கணும், இந்த சைடு ஒண்ணு இது இருக்கணும். அப்ப 2 இடத்துக்குமே இந்த அரசாங்கம் பட்டா கொடுத்திருக்கு, லேஅவுட் கொடுத்திருக்கு, எல்லாமே பண்ணிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த மக்களை காலங்காலமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கின்ற மாதிரி ஸ்கூல்ல இருந்து அவங்க குறைஞ்ச நாளாவது 3 பரம்பரை அங்க வச்சுக்கிருக்காங்க. அவங்களை காலி பண்ணணுங்கிற ஒரு இதுல செய்யறது உண்மையிலேயே வன்மையா கண்டிக்கணும். இதை அனைத்து இந்த அண்ணாவோட முன்னேற்ற கழகம் சார்பா, எங்களுடைய வேளச்சேரி தொகுதி சார்பா இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா இந்த மக்களை அப்புறப்படுத்த கூடாது. வேற ஒரு நீங்க திட்டத்தை நீங்க இது பண்ணலாம். இந்த மக்களுக்கு இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலி பண்றவங்க சார் போன இந்த அரையாண்டு கார்பரேஷன் வரி சார் வாங்கியிருக்காங்க சார். நேத்து காலி பண்ற நீ வர்றீங்க, கார்பரேஷன் வரி அந்த மக்கள்கிட்ட வாங்கியிருக்கீங்க, குடிநீர் வரி வாங்கியிருக்கீங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு இப்ப ஏற்றப்பட்ட வரி உயர்த்தப்பட்ட வரி வாங்கியிருக்கீங்க. குடிசை மாற்று பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க 200 ரூபா 100 ரூபாய் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பார்த்தா ஒவ்வொருத்தரும் 10,000 15,000 வரி வீட்டு வரி கட்டிருக்காங்க. வீட்டு வரி கட்டிருக்காங்க, மாநகராட்சி வரி கட்டிருக்காங்க, குடிசை மாற்று குடிநீர் வரி எல்லாம் கட்டிருக்காங்க. அந்த மக்களை நீங்க காலி பண்றங்கிறது உண்மையிலேயே இது ஒரு அராஜகமான அரசு. இந்த அராஜகமான அரசு கூடிய விரைவில் மக்களால் தூக்கி எறியப்படும். ஆனா இந்த அரசு வந்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இடத்தை காலி பண்றதா எங்களுடைய முழு நோக்கமும் எண்ணமா இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்யறங்கிற ஒரு துளியளவும் எண்ணம் கிடையாது இவர்களிடம். எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்
நான்கரை ஆண்டு தமிழகத்தில் இருந்த பொழுதும் இந்த மக்களுக்கு ஆதரவாகவும் தான் செயல்பட்டார்களே ஒழிச மத்த இதுவும் இல்ல. ஆனா இந்த அரசு வந்தவுடன் இப்பொழுது இந்த மக்களை வந்து துன்புறுத்துறதே வேலையா இருக்கு. ஏன்னா அந்த எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சென்னையிலும் சரி மத்த இடங்களை பார்த்தா எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி குடிசைகளை பூரா காலி பண்றது, குடிசைகளை பூரா அப்புறப்படுத்துறது, இதுல செஞ்சு என்ன பண்ண போறீங்க? நான் கேட்கறேன், இதுல செஞ்சு நீரை இது பண்ண போறீங்களா? இதே இது வந்துட்டு சார் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலியமா கையாளகப்படுத்த இடங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பல ஏக்கர் இடம் சார். அந்த இடங்களை வந்து இன்னும் வந்து அதுல வந்து வீடும் கட்டல ஒண்ணும் கட்டல. அதுல பாத்தீங்கன்னா பல பேர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 50 சென்ட் 100 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஒவ்வொருத்தரும் ஆக்கிரமிச்சு அந்த இடத்தை எடுத்தாச்சு. குறைஞ்சபட்சம் 20 30 40 ஏக்கருக்கு மேல அரசு நிலங்கள். அதுல மேல ஏன் உங்க கவனம் செலுத்தல? அது மேல வந்து அரசு கவனம் செலுத்தணும். புரியுதுங்களா? நாங்கெல்லாம் என்ன சொல்றோம், அந்த மாதிரி செலுத்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காரு. அந்த மக்களுக்கு அப்படி இந்த கரை மேல இருக்கிற மக்களுக்கு வேளச்சேரியிலேயே நீங்க இடம் கொடுத்திருக்கலாம். தாராளமா வேளச்சேரியில இடம் கொடுக்கலாம். அதை கொடுக்கறத விட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி அவர்களை தூக்கி கொண்டு போய் பெரும்பாக்கத்துல போடுறோம், அங்க பண்றதுங்கிறது ஒரு முறையற்ற செயல் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன்.